பயிற்சி 1.3 4th சம். கொடுக்கப்பட்ட வரைபடம் கொஸ்டின்லேயே வரைபடம் கொடுத்துருப்பாங்க. f(9 = 2) அப்படின்னு தெளிவாகிறதுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்களா. இப்போ 9 தான் எக்ஸு, அப்போ எக்ஸ் அச்சில் பார்க்கணுமா. எக்ஸ் அச்சில் பார்க்குறப்ப 9க்கு நேராக எந்த இடத்துல அது டச் ஆகுதோ அதுதான் அதோட வேல்யூ. இது எக்ஸு, இது ஒய்யா. 9க்கு நேராக 2ன்றது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 0 பார்க்குறோம். 0ன்றது இந்த லைனில் பார்க்குறப்ப 0க்கு நேராக எந்த புள்ளி வருதுன்னு பாருங்கள், 9. அப்போ 9 தான் ஆன்சர். அது மாதிரி f(7) 7க்கு நேராக பார்க்குறப்ப என்ன புள்ளி வருது, 6. அப்போ 6 தான் அதோட ஆன்சர். அது மாதிரி f(2) இது எல்லாமே நம்ம எக்ஸ் அச்சில் தான் பார்க்கணும். அப்போ பார்க்குறப்ப அதோட ஆன்சரும் 6 தான். நெக்ஸ்ட்டு f(10) 10 எங்கே இருக்குது, லாஸ்ட்டில் இருக்கா. அப்போ லாஸ்ட்லன்னு பார்க்குறப்ப இந்த லைன் எங்கே வருது, 0ல் தான் வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. நெக்ஸ்ட்டு எக்ஸின் எந்த மதிப்பிற்கு f(x) வந்து 1ன்னு கேட்குறாங்க. அதாவது ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஒய் தான் 1 கொடுத்துட்டாங்களா. அது நேராக எந்த இடத்துல அந்த டாட் நமக்கு வருதுன்னு பார்க்குறோம். 1க்கு நேராக எந்த இடத்துல அந்த லைன் வருதுன்னு பார்த்தா 10க்கும் 9க்கும் இடையில வருதா. அப்போ அது என்ன புள்ளின்னு சொல்லுவோம், 9.5. அது என்ன மதிப்பு அப்படின்னு கேட்குறப்ப 9.5. நெக்ஸ்ட்டு மதிப்பகமும் வீச்சகமும் கேட்குறாங்களா. மதிப்பகம்னா எக்ஸில் உள்ளதெல்லாம் மதிப்பகம்னு சொல்லுவோமா. இப்போ இந்த புள்ளி எது வரையும் நம்ம குறிச்சிருக்கோம், 10 வரையும் குறிச்சிருக்கோம். அப்போ அந்த எக்ஸில் உள்ளதெல்லாம் மதிப்பகம். 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸும் மதிப்பகத்தில் வந்துடும். அதை நம்ம வந்து ஒரு செட்டாக எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீச்சகம் பார்க்குறோம். வீச்சகத்தில் வந்து 0லேருந்து நம்ம 9 வரையும் தான் புள்ளி குறிச்சிருக்கோமா. அப்போ 9 வரைக்கும் உள்ளது தான் வீச்சகம். அந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழலுரு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆருக்கு நேராக அதே கொஸ்டின் தான் வேறு மாதிரி கேட்குறாங்க, நிழலுரு அப்படின்னு. ஆருக்கு நேராக என்ன புள்ளி வருது, 5. அப்போ ஆரின் நிழலுரு 5 ஆகும் அப்படின்னு எழுதி இந்த சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். தேங்க்யூ.